மக்களே, துபாயில் உங்களுக்கு யூஏயில் ஜாப் தேடுறீங்களா மக்களே? எப்படி ஹெல்ப் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி தேடுறேன்னு கட்டாயம் சொல்லித்தரேன். பாருங்கள். இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, முதலாவது நீங்கள் பார்க்கணும் ஜாப். நம்ம நாட்டில் படி சிவியை ரெடி பண்ணப்படா. நிறைய பேர் தப்பு பண்ணுற மிஸ்டேக், நம்ம நாட்டு சிவியை ஓஎல் ஏஎல் +1 +2 இதே மாதிரி நிறைய என்ன நீங்கள் எஜுகேஷன் இருக்கோ அதை கொண்டு அட் பண்ணுறது. அடுத்தது அட் பண்ணுற சிவியில் எங்கே இருக்கீங்க, உங்களோட அட்ரஸை அட் பண்ணுறது, முகவரி அட் பண்ணுறது, அது அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அது ஒரு பிக் மிஸ்டேக். மூணாவது, எந்த நேஷனாலிட்டி, ரிலிஜன் அதெல்லாம் அட் பண்ணவே படாது. சரியா? இதெல்லாம் தேவையில்லாது, சிவியில் தேவையில்லாதது. கட்டாயம் அது புரிந்து கொள்ளுங்க மக்களே. சரியா? மூணாவது, சிவியை யூஐயில் துபாய் டைப்பில் எப்படி செய்கிறேன்னு சொல்லி கட்டாயம் நான் உங்களுக்கு வெப்சைட் ஒரு லிங்க் ஒன்று தரேன், அது பாருங்கள் நண்பர்களே. நாலாவது நண்பர்களே, 4 வெப்சைட் இருக்குது. சரியா? கட்டாயம் 4 வெப்சைட்டில் நீங்கள் சர்ச் பண்ணலும் ஆன்லைன் மூலமாக. ஒன்று லிங்க்டன், அது மோஸ்ட்டாக எல்லோரும் சர்ச் பண்ணுறது. அது எப்படி செய்கிறது? லிங்க்டனில் கட்டாயம் அது நீங்கள் எவ்ரிடே உங்களோட ஜாப்பை பற்றி அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணுறது எப்படி, நீங்கள் உங்களோட அச்சீவ்மெண்ட்டை பற்றி, உங்களோட சர்டிஃபிகேட், நீங்கள் என்ன செய்கிறீங்க, அது இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு சோசியல் மீடியாவில் எப்படி ஆக்டிவாக ஆகிறோமோ எல்லாத்தையும் கொண்டு போடாமல் நம்மளோட ஜாப்பை பற்றி, ரிலேட்டிவை பற்றி லிங்க்டனில் போடணும். அதான் நண்பர்களே நம்மளுக்கு தேவைப்படும். கட்டாயம் விளங்கி கொள்ளணும். லிங்க்டன் அப்படி யூஸ் பண்ணணும். இன்னொன்று இருக்குது இண்டிட் ஒரு நல்ல சூப்பர் வெப்சைட். நான் எனக்கு இன்டர்வியூ நிறைய கால் வந்தது இண்டிட் நல்ல ஒரு வெப்சைட். ஒன்றும் லிங்க்டனில் நிறைய பேர் ஆக்டிவாக இருப்பாங்க. சம்டைம் உங்களுக்கு ஹைரிங் மேனேஜர், ஹெச்ஆர் மேனேஜர் உங்களுக்கு சம்டைம் ரீப்ளை பண்ணாலும் லக் இருந்தால், சம்டைம் நல்ல இது இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு ரீப்ளை கிடைக்குமென்னு நான் சொல்கிறேன். இன்டர்வியூ இண்டிட்டில் கட்டாயம் நிறைய பேர் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நல்ல சிவியை அப்டேட் கொடுங்க. சிவியை டைரெக்டாக அவங்களுக்கு சென்ட் பண்ணலும், அவங்களோட கம்பெனி டைரெக்டாக ஹெச்ஆருக்கு போகும். கட்டாயம் ஹெச்ஆர் பார்த்து நம்மளுக்கு கால் எடுப்பாங்க. அதில் சிவி நீட்டாக இருக்கணும். கட்டாயம் சிவியோட மிஸ்டேக் பண்ணாதீங்க. நிறைய பேர் அட்ரஸ் பண்ணுறது குவாலிஃபிகேஷன், அவங்க என்ன சிவியில் மோலாது என்ன உங்களுக்கு கேட்குறாங்கண்டா ஒரு ரெக்குமெண்ட், அவங்களோட ரெக்குமெண்ட் என்ன, அது நம்மளோட சிவியில் இருக்கணும். அவங்களோட ஸ்கில்ஸ் என்ன, அது எல்லாத்தையும் ஒரு சிவியை வச்சுட்டு இன்னொரு சிவியை நீங்கள் எடிட்டில் வச்சுக்கணும். இன்னொரு சிவியை அப்படியே பேஸ்ட் பண்ணணும். அதில் கொண்டு வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அவ்வளோத்தையும் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடணும். ஓகே நண்பர்களே, அதே மாதிரி செஞ்சிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு 100% கால் பண்ணுவாங்க, இன்டர்வியூ செய்வாங்க. கட்டாயம் அதான் நம்ம மிஸ்டேக் பண்ணாமல், நம்மளுக்குன்னு ஒரு சிவியை ரெடி பண்ணி வைக்காமல் ஒரு சிவியை எடிட் பண்ணி கட்டாயம் வைக்கணும். அந்த இது கட்டாயம் ஒரு இது. சரியா? அதை பார்த்து கொள்ளணும் நண்பர்களே. இன்னொன்றும் 5 வெப்சைட் இருக்குது. அடுத்தது நிறைய அப்படி வெப்சைட்டில் போட்டாலும் நிறைய ஃபேக் இதுகள் வரும். சம்டைம் காசு கேட்பாங்க. ஜாப் மணி என்று சொல்கிறது, ஜாப் மணி கட்டாயம் யாருக்கும் கொடுக்க வேணாம். நானும் பேத்திக்க நண்பர்களே 80 கடைசியாக 100 அப்படி பேரம் பேசுவாங்க. கட்டாயம் யாரும் கொடுத்துறாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். கட்டாயம் அப்போ நிறைய ஜப் இருக்குது, அது இருக்குது, இது வரைக்கும் நல்ல சம்பளம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காசு கேட்குறாங்க. எல்லோரும் ஃபேக்காக ஸ்கேம் பண்ணுவாங்க. யாருக்கும் காசு கொடுக்க வேணாம். அப்படி கொடுத்து மாட்டுப்பட்ட ஆக்கள் நிறைய பேருக்கு ஜப் இல்லாமையும் அடுத்து குறைந்த சம்பளத்துக்கு நீங்கள் போக வேண்டி வரும். சரியா? இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரூல்ஸ் இருக்கு. அடுத்தது நண்பர்களே, உங்களுக்கு நேரடியாக ஒரு பிசிக்கல் சிவியை கொண்டு போய்த்து ஏர்லி மார்னிங் நீங்கள் நடந்து போங்க. ஒரு 8 மணிக்கு 11 மணிக்கு நீங்கள் போவேலும், மெட்ரோவில் பஸ்லேயே போவேலும். உங்களுக்கு 7 மணி எழுந்தோடனே அதில் பஸ்ஸில் போகிறது எப்படி, மெட்ரோவில் போகிறது எப்படின்னு சொல்லினா தனியான வீடியோ உங்களுக்கு போடுற நண்பர்களே நிறைய பேருக்கு அதை செஞ்சிடலாம். ஃபஸ்ட் டைம் துபாயில் வந்து இறங்குறது. அடுத்தது விசிட் விசாவில் வந்த நண்பர்களே நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணலாம், பட் ஒர்க் செய்யக்கூடாது. லீகல் பிடிச்சா உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். கட்டாயம் அதை பார்த்துக்கொள்ளணும். யாருக்கும் கட்டாயம் காசை பே பண்ணாதீங்க. 100% உங்களுக்கு ஜாப் தாராக்கள் உங்களுக்கிட்ட மணி கேட்க மாட்டாங்க.
அடுத்தது லிங்க்டனில் டெய்லியாக ஆக்டிவாக இருங்க, லிங்க்டனில் அப்டேட் கொடுங்க கட்டாயம். இதான் நிறைய இதுகள். அடுத்தது நண்பர்களே, துபாயில் ஜாப் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி இல்லை, கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஆனால் உங்களுக்கும் நிறைய இடத்த நீங்கள் போய்த்து பிசிக்கலாக சிவியை கொடுத்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் ஜாப். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நண்பர்களே உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிஸ்டேக் பண்ணாதீங்க, சிவிட மிஸ்டேக்கு. உங்களுக்கு கட்டாயம் நல்ல வேலை கிடைக்கும் என்று உங்களுக்கு வாழ்த்துறேன். Have a nice day. See you. Take care. Bye everyone.